ஓகே, மேபி இன்னும் ஒரு 3 வீக்ஸ் முன்ன கேட்டிருந்தா கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த விட்டுட்டு போகும்போது அப்பா அம்மா விட்டுட்டு ஊர் கிளம்புவாங்கல்ல, அப்போ பார்த்தா எல்லாம் அப்படிலாம் ஒரு ப்ரொபோர்ஷன் இருந்திருக்கும். ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த ஹோம் சிக். அதுக்கு பிறகு நமக்கு இங்கே சர்க்கிள் செட் ஆகிடுச்சு வச்சுங்களேன். ஹோமுக்கு போனால் சிக்கு, வரோம் இங்கே நிறைய வேலை இருக்கு, எக்கச்சக்க அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க எக்கச்சக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறதே யோசிக்கிறதா இருக்கும். சரி, அந்த மாதிரி நடுவில் ஒரு வெக்கேஷனில் ஊருக்கு போகிறோம். போயிட்டு வந்தோடனே அங்கே போயிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய பாத்திரம் அல்லது தூக்கில் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு எப்படி நம்ம பிள்ளை இதை ஒரு 2 மாதம் வச்சு சாப்பிடாது அப்படின்னு கொடுத்து அனுப்புவாங்க. இங்கே ஹாஸ்டலில் வந்து திறந்த உடனே 20 செகண்டில் எல்லாம் முடிஞ்சது, மொத்தமாக முடிஞ்சது. ஆனால் அதுதான் சந்தோஷம், அதுதான் வாழ்க்கை. அந்த பகிர்ந்துக்கிறது, அந்த சேர்ந்துக்கிறது இருக்கு பாருங்க, இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். இந்த குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஹாஸ்டல் லைஃப்ல மட்டும்தான் வரும். அண்ட் அதை இவ்வளோ பேர் சூஸ் பண்ணிருக்கீங்கிறது. பட் ஒரே ஒரு விஷயம் இதில் என்ன நான் சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய கல்லூரிகளில் 2 பேரும் 2 தீவா இருப்பாங்க. அது இருக்கக்கூடாது. ஹாஸ்டலர்ஸ் அவங்க ஒரு சர்க்கிள், டே ஸ்காலர்ஸ் அவங்க ஒரு சர்க்கிள், அது இருக்கக்கூடாது. 2 பேரும் மிக்ஸ் பண்ணணும். 2 பேரும் மிக்ஸ் பண்ணாதான், நான் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னது சரியான அர்த்தத்தில் சொன்னேன் நான் வந்து, ஓகே சரியா? அப்ப 2 பேரும் கலந்து பழகும் போது மட்டும்தான் சரியா இருக்கும், சரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுக்கு 2 பேருக்குமே நல்லது. ஒருத்தரோட குவாலிட்டிஸ் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும், அவங்களோட குவாலிட்டிஸ் இவங்களுக்கு ஷேர் ஆகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த காலேஜில் எந்த காலேஜ், என்னோட காலேஜ் உள்பட பையனும் அப்பாவும் அல்லது பொண்ணும் அப்பாவும் வந்து நேராக அட்மிஷனுக்கு வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன, எதை பற்றி? பிளேஸ்மெண்ட் எப்படிங்க சார் உங்கள் காலேஜில் அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எந்த காலேஜுமே ஃபேக்ட்ரி கிடையாது. இந்த பக்கம் உங்களை உள்ள தூக்கி போட்டால் அந்த பக்கம் 4 வருஷம் கழிச்சு பிளேஸ்மெண்ட்டோட உங்களை பொத்துன்னு வெளியில் போடுறதுக்கு. சொல்லப்போனால் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குற விஷயமே கிடையாது, நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் தான் வேலை வாங்குறீங்க, அதான் உண்மை. காலேஜ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது, காலேஜ் ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக வேலையை வாங்கிறது நீங்கள் தானே தவிர வேலையை யாரும் வாங்கி கொடுக்க முடியாது, அதான் உண்மை. அப்போ எதெல்லாம் தேவை, எங்கே இடிக்குது, எங்கே பிரச்சனை? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல அரியர்ஸ் விஷயம். காலேஜில் கேம்பஸில் ஒரு கம்பெனி நுழையறதுக்கு முன்னே போடுற ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எந்த ஒரு அரியரும் இல்லாத பயோடேட்டா மட்டும் எங்கிட்ட கொடுங்க. அங்கே படிக்க பாதி காலி ஆகிடுது. சரியா? இந்த அரியர்ஸ்லேயே 2 வச்சுருக்காங்க. 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 2 டைப்பாக கேட்குறாங்க. ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங் அரியர்ஸ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது இந்த கும்பல் ஆன்சர் எனக்கு வேணாம், ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க. யாராவது ஒன் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப் அண்ட் டெல் மீ தட். சொல்லுங்க, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? ஓகே ஃபைன், புரிஞ்சிச்சா? டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? ஆக மொத்தம் நமக்கு அரியர்ஸே வேணாம், அதான் பாயிண்ட். சரியா? அதையே இவ்வளோ அனலைஸ் பண்ணி இந்த அரியரா அந்த அரியரா, நான் போன பிறகு சொல்லுவீங்க, வந்தார் ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே பாதி நேரம் அரியர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் ஃபைனலாக டிசைடிங் கிரைட்டீரியா ஆயிடுச்சு. அடுத்து காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறது. பல சமயங்களில் அது பண்ணுறதே இல்லை. சரியா? ஒரு காலேஜில் ஒரு பையனும் பொண்ணும் பேசிட்டாங்க. நம்ம இன்னைக்கு 2 பேரும் யாரும் இல்லாத ஒரு இடத்துல சந்திக்கலாமா அப்படின்னு பெரிய லிஸ்ட் போட்டுகிட்டே வந்தாங்க. மெரினா பீச்சா, ஃபீனிக்ஸ் மாலா, டே போட்டுகிட்டே வந்து ஃபைனலாக இல்லை லைப்ரரி அப்படின்னு முடிவு பண்ணாங்க வந்து. அப்போ
இங்கே மாங்குன்னு நாங்கள் ஒரு 20,000 வால்யூம்ஸை வாங்கி வச்சு ஒன்லையும் 20 காப்பி எப்படி நம்ம பிள்ளைங்க எடுத்து இதை மாஞ்சி படிக்க போகுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 4 வருஷமா அந்த ஏரியாவுக்கே போகாமல் பைபாஸில் போய் காலத்தை ஓட்டிடுறது. அது சரி கிடையாது. ஏன்னா இதில் சில பேர் நான் வீட்டில் புக்ஸ் வாங்கணும்னு வேறு காசு வாங்குறது உண்டு. தேவைப்படாது. பெரும்பாலும் நீங்கள் லைப்ரரியை முழுக்க யூஸ் பண்ணிட்டா திரும்ப நீங்கள் புக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அவசியங்கிறதே ஒன்று வராது. ப்ளீஸ். அது ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த சப்ஜெக்ட்ஸுக்காக மட்டும்தான் லைப்ரரி நினைக்கிறோம். அது இல்லை. சப்ஜெக்டை தாண்டின விஷயங்கள் இன்னைக்கு லைப்ரரியில் இருக்குது. ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா ஜேர்னல்ஸ். வேர்ல்டு வைடு இருக்கிற பல விஷயங்களை ஜேர்னல்ஸில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லைப்ரரி அண்ட் லேப் இது ரெண்டுமே, லேபரேட்டரியும் அதே மாதிரி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்ஜினியரிங் டேஸில் அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர்னு ஒன்று காலேஜ் உள்ளார அறிமுகமாகிற ஒரு காலகட்டம். மெயின் ஃப்ரேம்னு சொல்லி இங்கேருந்து இந்த சீலிங் ஹைட்டுக்கு ஒன்று இருக்கும். எண்ணி ஒரு 3-4 டெர்மினல் இருக்கும். கம்பல் பண்ணிலாம் என்னை கூப்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் அது பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே அதனோட அருமை தெரிஞ்சுது, திரும்ப ஐஐஎம்ல போகும்போது அங்கே உட்காந்து டெர்மினலுக்கு அடிதடி பண்ணிக்கும் போது தான் இங்கேயே கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு வந்திருந்துருக்கலாம். ஸோ இது இப்போ லேட்டாக ரியலைஸ் பண்ணுவோம் இங்கே இருக்கிற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன அப்படின்னாக்க எந்த ஒரு பிரான்ச்சாக இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் விஷயத்தை எக்யூப் பண்ணிக்கங்க. நான் உதாரணமாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகும்போது சொல்லுவேன், இன்னைக்கு லேக்ஸ் அண்ட் இப்போ இன்ஜினியரிங் எப்படியோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போனீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அது விமென்ஸ் காலேஜ், ஜென்ஸ் காலேஜ், கோயட் எதில் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னாலும் பிகாம் நிறைய இருக்குது. பட் அந்த 1 லட்சம் பிகாமில் ஒரு 10,000 பிகாமுக்கு மட்டும் டக்குன்னு வேலை கிடைச்சிருது. ஏன் அப்படின்னு அனலைஸ் பார்த்தோம்னா இந்த 10,000 பிகாம் மட்டும் டேலின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, டேலின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற எனி ஆர்கனைசேஷனில் இந்த டேலி வந்து மஸ்ட்டு. அப்போ நம்ம இந்த பிகாம் படிக்கும் போதே டேலியை கற்றுக்கிட்டோம்னா வேலை ஈஸி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களே கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேலை கிடைக்குது. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் யூ ஆல்சோ. irrespective of your branch, try to identify an area of additional course. ஏதாவது ஒரு கோர்ஸ், இட் கேன் பி a certificate கோர்ஸ், சர்டிஃபிகேட் இல்லாத கோர்ஸ், 1 month, 3 months, 1 week, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ட்ரை டு எக்யூப் யுவர் செல்ஃப். எது வேணும், ஒரு கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ல இருந்து கேன் பி எனி திங். அப்போ நீங்களா ஒரு ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி இந்த 4 வருஷத்துக்கு, ஏன்னா அதுதான் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். ஒரு 10 பயோடேட்டா இருக்கு, இந்த ஒரு பயோடேட்டாவில் மட்டும் ஏதோ சம்திங் அடிஷ்னலாக இருக்கே அப்படின்னு காமிக்கணும்னா we have to equip ourselves. ப்ளீஸ். ஏன்னா நம்மளோட 10 கிளாஸ்மேட்ஸோட கம்பேர் பண்ண வேண்டாம். இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜோட 10 பேரோட நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம். இங்கே 10 பேரும் எட்ஜில் இருக்கலாம். ஸோ அந்த ஆடிங் சம்திங், என்னோட பயோடாட்டாவில் சம்திங் எல்ஸ், இன்னொரு குவாலிஃபிகேஷன். பட் அதுக்காக செலவு பண்ணு நான் சொல்ல. ஏன்னா அந்த வெளியில் இருக்க கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னாக்க 1 லட்ச ரூபா இது சேர்ந்துருங்க அப்படின்னு ஒன்று சேர்த்து ஆல்மோஸ்ட் அது முடிக்கும் போது இப்போ இது அவுட் ஆயிடுச்சு, அடுத்து இன்னொரு 1 லட்ச ரூபாய்க்கு வேற ஒன்று இருக்குது சரிங்களா. அதை நான் மீன் பண்ணவே இல்லை. நீங்கள் அதை என்னங்கிற கான்செப்டை டிசைட் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்லேயே அதை பண்ணிக்க முடியும், உங்கள் லேப்லேயே அதை செஞ்சுக்க முடியும். அது ஒரு மஸ்ட். அடுத்து இந்த டூரேஷனில், இந்த 4 வருஷத்தில் யூ வில் ஹேவ் இன்டர்ன்ஷிப், யூ வில் ஹேவ் ப்ராஜெக்ட். தயவுசெய்து இதை சீரியஸாக எடுத்துங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு கம்பெனியில் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்டையோ, ஒரு இன்டர்ன்ஷிப்பையோ, ட்ரைனிங்கையோ எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் ப்ளீஸ் டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஏன்னா நம்ம அது பல சமயங்கள் என்ன பண்ணுறோன்னா தெரிஞ்ச இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றோம். அதுக்கு இல்லை, அது உன்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர், நீ எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், எப்போ வேணாலும் எந்திரிப்போம், எப்போ வேணாலும் வருவோம். கம்பெனிக்கு போகும்போது அப்படி இருக்க முடியாது. 5 நிமிஷம் லேட்டாக போனால் அன்றைக்கி சேலரி கட்டு அவங்களுக்கு. அது அன்றைக்கி தான் பார்த்து கண்டுபிடிப்போம், ஓஹோ 4 வருஷம் கழிச்சு இப்படி தான் நம்ம இருக்கணுமா, அப்போ இப்போயே கொஞ்சம் டைமில் எழுந்திரிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் எப்போல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாமே தயவு செய்து கொஞ்சம் பயன்படுத்திங்க, சின்சியராக பயன்படுத்திங்க, கணக்கு காட்ட பயன்படுத்தாதீங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்க்குற ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் பிஹேவியர்.
அதாவது +2ஓட குரூப் பிஹேவியர் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு என்ஜினியரிங் ஆன்வர்ட்ஸ் எல்லாமே கரியருங்கிறது இண்டிவிஜுவல் ஓரியன்ட். எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதுவுமே காமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் பெட்டர், பட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கூல்லேயே யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் திட்டம் போட்டிருப்பீங்க. நாங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்கும் நாங்கள் 6 பேர் இதே டெஸ்கில் தான் உட்காந்தோம். 6 பேரும் இந்த காலேஜில் இந்த பிரான்ச் சேர போகிறோம். அது நடந்துச்சா? வெவ்வேறு. 2 பேர் வீட்டில் படிக்க உள்ள, 2 பேர் ஃபெயிலு. ஒவ்வொருத்தர் கதையும் வேற, இண்டிவிஜுவல் ஓரியன்ட். பட் என்ன திரும்ப ஆயிடுதுன்னா, காலேஜ் வந்த பிறகு அந்த குரூப் பிஹேவியர் திரும்ப இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் கேட்கறதுக்காக வருவாங்க. இப்போ என்னோட ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணோம். ஓகே, எனக்கு 1 மந்த் வாங்க, கம் இன் பர்சன், வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு 12 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பேன். 12 o'clock என் ரூம் கதவை தட்டி உள்ளே வரும்போது பார்த்தா 3 பொண்ணுங்களா உள்ளே வருவாங்க. நான் 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ஒரு பொண்ணுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். என்ன அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்தோடனே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கும் ப்ராஜெக்ட் வேணும், 3 பேருக்கும் கொடுங்க. முதல்ல நான் உனக்கே தரதா சொல்ல, சரியா? இது இந்த குரூப் பிஹேவியர் உன்னோட கேரியரும் சேர்த்து காலி பண்ணிடும். இதில் நியாயமாக எப்படி பண்ணியிருக்கணும்? உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, யூ கம் அண்ட் மீட் மீ, ஃபைன், எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும், இதில் நான் உனக்கெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துட்டேன், யூ ஜாயின் பண்ணி ஒரு 2 நாளில் அப்படியே அமைதியாக, சார் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கஷ்டப்படுறாங்க ப்ராஜெக்ட் கிடைக்காம, கேன் யூ ஹெல்ப் அஸ் அப்படின்னா அந்த அப்ரோச் டோட்டலாக வேறு. இந்த ஸ்டார்டிங்லேயே ஒரு குரூப் பிஹேவியர் இருந்தால் இண்டஸ்ட்ரி வில் see this as a negative aspect, not as a positive aspect. நீங்கள் எப்போவும் 2 லக்கேஜ் இழுத்துட்டே தான் சுற்றுவீங்க அப்படிங்கிற அபிப்பிராயம் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடாது. ஏன்னா 3 பேரும் அதில் ஈக்குவல் டேலண்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த குரூப் பிஹேவியர் ஸ்டூடெண்ட் டேஸில் என்ன வேணாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, சினிமா போங்க, எல்லாம் ஓகே, பட் ஃபைனலாக கேரியர்னு வரும்போது இட் ஷுட் பி இண்டிவிஜுவல் ஓரியன்ட், இட் கேனாட் பி குரூப் பேஜ். அதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் இப்போவே நமக்கோட ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் நல்ல சர்க்கிளாக வச்சுக்கணும். அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்ல சர்க்கிளாக என்ன மாதிரி? பாசிட்டிவ் ஆட்டிடியூட், சரியா? நம்ம 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 சுற்றியில் இருக்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்க, அது நம்மளால, ஏன்னா பாசிட்டிவ் நண்பர்கள் இருக்கும்போது ரொம்ப சிரமமான விஷயத்தையும் ஈஸியாக தூக்கி போட்டுடலாம், ரொம்ப கஷ்டத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறையா ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாத சில சூழல்லாம் பார்க்குறோம். ஏதாவது விபரீதமாலாம் செய்கிறாங்க. எதனால்? நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க ஒரு ஆள் இல்லை. சில விஷயங்களை வீட்டில் அப்பா அம்மாட்ட பேச முடியாது, சில விஷயங்களை ஆசிரியர்கிட்டையும் பேச முடியாது. இப்போ யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்? நம்மளுடைய நியாயமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா இந்த நெகட்டிவ் ஆளுகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா கரியரே முடிஞ்சுது. நான் ஏஎம் படிக்கும்போது எனக்கு ஹாஸ்டலில் பக்கத்து ரூமில் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து மாட்டிச்சு. கர்நாடகாவில் இருந்து குருராஜ்னு ஒரு பையன், வாயை திறந்தா நெகட்டிவாக தான் சொல்லிகிட்டே இருப்பான். பட் அவனோட தான் நான் வாழ்ந்தாகணும். காலையில் எந்திரிச்சா அவன் மூஞ்சில் தான் முழிச்சாகணும், அவனோட தான் வாழ்ந்தாகணும். எந்த மாதிரி நெகட்டிவ்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஸ்டூடெண்ட் டேஸில் நீங்கள் யார்ட்டாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறீங்க, டேய் நான் 2 வீலர் வாங்கலான்னு இருக்கடா அப்படின்றீங்க. உடனே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? ஓ என்ன பஜாஜா, டிவிஎஸ்ஸா, ஹீரோவா, டவுன் பேமெண்ட் ஃபுல்லாக கொடுத்து வாங்க போறியா, இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டா? இதுதானே ஒரு நியாயமான ரியாக்ஷனாக ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வரும். இது நான் என் ஃப்ரெண்டு சொன்னேன் பாருங்க, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? 2 வீலர் வாங்கலான் இருக்கேன் சொல்லி முடிச்சோன்னே, பார்த்துறா இப்போ எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட், ரோட்டில் ஒரே பைக்காக ஏதாவது விழுது, பயங்கரமாக பி கேர்ஃபுல்லியா அப்படின்றான் எடுத்தோடனே. முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீ வாங்கணும்னு நினச்சா கூட தோணாது. நம்ம சர்க்கிளில் கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்க இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான், சரியா? ஏன்னா பாசிட்டிவ் சர்க்கிள் இருக்கும்போது எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ இதை தாண்டி இன்னைக்கு வந்து நமக்கு இண்டஸ்ட்ரி ஏற்கனவே சொன்ன பாருங்க, அல்டிமேட் என்ன? 4 வருஷம் முடிச்ச பிறகு பிளேஸ்மெண்ட். அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம கையில் மோர் தென் எனஃப் 4 இயர்ஸ் கையில் இருக்கு. பண்ணிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனையே.
3.5 வருஷம் சும்மா இருந்துட்டு 4வது வருஷம் என்ன தலைகீழா என் பர்சனாலிட்டியை மாற்றணும்னா சான்ஸே இல்லை. யூ ஹாவ் எனஃப் டைம். இன்னையிலிருந்து உங்களுக்கு எனஃப் டைம் கையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம யூத்தில் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்க யூத் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க, என்ன ப்ராப்ளம்? படிக்க வேண்டியிருக்கு. ஜாப் ஓகே, ஜாப் எக்கச்சக்கமாக இருக்கு. ஜாப் இல்லைன்னா எதுக்கு ஹிந்து சண்டே ஹிந்து எடுத்து பாருங்க, கிளாசிஃபைன்னு ஒரு புல் அவுட் வரும். அதில் ஒரு 10,000 ஜாபுக்கான வேகன்சிஸ்க்கான அட்வைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஜாப் இல்லைன்னா அவங்க ஏன் பாவம் அத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்? ஜாப்லாம் இருக்கு, பிள்ளைங்களும் இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் எங்கேயோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? இங்கே என்ன வேணும், இங்கே என்ன இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் பெரிய கேப். இங்கே என்ன வேணுங்கிறதுக்கும் இங்கே என்ன இருக்குங்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய கேப். அங்கே தான் சிக்கல். அது ப்ளஸ் அதில் எக்ஸ்பெக்டேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிருது. என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, நம்மளா ஒரு தியரி வச்சுக்குவோம். இந்த ஜாப் நல்லது இல்லையாமே, இந்த ஜாப் மட்டமாமே, இந்த கம்பெனி இப்படியாமே, அந்த என்னமோ நம்ம லைனில் எல்லாரும் இப்போ 22 பேர் நின்றுட்டு எப்படியாவது நீ வந்துரு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளாவே முதல்ல நம்ம சூசி, அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சூசி. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரி, இதெல்லாம் சரியில்லை. அது எங்கேருந்து வரும்னா நம்ம சர்க்கிள். இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று புறப்பட்டுச்சு பாருங்க. இதில் நம்ம ப்ரொடக்டிவுக்கு ஒரு 10%னும் கவுண்டர் ப்ரொடக்டிவுக்கு ஒரு 90% அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வதந்தி கிளப்பி விடுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் அதை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை 23 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு, நாளைக்கே சுபிச்சமாகி இதெல்லாம் கொட்டும். அது நம்ம லெட்டரில் தான் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க, போஸ்ட் கார்டில் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை இப்போ இதில் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. அடுத்து படித்தவனுங்க தானே நம்மளாம். இது எப்படி ஃபார்வர்ட் பண்ணால் எப்படி நடக்கும்? அவனுக்கு பிஸ்னஸ் நடக்கும், அதுக்கு மேலே வேறு எதுவும் நடக்காது. அந்த மாதிரி இதை வந்து ஒரு ப்ரொடக்டிவுக்கான பயன்படுத்தாமல் இந்த ஜாப் அப்படி அந்த ஜாப் அப்படி நம்மளாவே ஒரு சூஸியாக இருக்கிறது. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பக்கத்திலே ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே. எதுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கணும்? உலகம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ நம்ம பார்க்காத இடங்கள் இருக்கு, எவ்வளோ பார்க்காத ஏரியா இருக்கு. எதுக்காக வீட்டு பக்கத்தில் இருக்கணும்? அது குறிப்பாக கேர்ள்ஸில் ஏன் எதனால நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம்? வீட்டில் விட மாட்டாங்க, கரெக்டா? கேர்ள்ஸ்லாம் வந்து எப்படி என்ஜினியரிங் இவ்வளோ தூரம் நம்மளை விட்டாங்க? ஏன் விட்டாங்க? அடம் பண்ணமா இல்லையா? அடம் பண்ணதால விட்டாங்க. ஜாபுக்கு அதே தான், நம்ம தான் ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் யாராவது ஒருத்தருக்கு 4th இயரில் மத்திய பிரதேஷில் ஒரு வேலை கிடைக்குது, சரியா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போய் வீட்டில் அம்மாட்ட கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சான்ஸே இல்லை. அங்கெல்லாம் யார் என்ன நமக்கு தெரியாது, அவ்வளோ தூரம்லாம் போகாத. இப்போ நம்ம சைடில் அதை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா, அதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்டு என்ன பண்ணுவே தெரியாது, நான் இது போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் நடக்காது. அம்மா ஒரு 3 நாள் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வந்துட்டு 4வது நாள் அவங்களா வந்து சரி நீ போகிறதுனா போ, நம்ம இந்த இவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க பையன் அங்கே தான் படிக்கிறானா, அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு அங்கே தான் வேலை செய்தான் அப்படின்னு ஒரு 6 ரெஃபரன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்து தைரியமாக போ பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஏன்? நான் டிசிஷன் எடுத்தேன், இதுதான் போவேன். இப்போ நீ டிசைட் பண்ணதால சொல்கிறாங்க. ஸோ மத்திய பிரதேஷுக்கு வேலைக்கு போயாச்சு. போன பிறகு ஒரு 3 months 4 monthsல அம்மாவை இங்கேருந்து மத்திய பிரதேஷ் கூப்பிட்டு போய் கூட 4 நாள் தங்க வச்சு உங்கள் கம்பெனியெல்லாம் சுற்றி காமிச்சு ஊருக்கு அனுப்புனீங்கன்னா 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு தாங்காது. அந்த ஏரியா ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டு இருப்பாங்க. தெரியல, பொண்ணு தான் அங்கே எம்டியாகவே இருக்கு அந்த ஃபேக்ட்ரியில், அவங்க தான் எம்டி, மொத்தமாக அவள் தான் பார்த்துக்கிறா, அவளுக்கு கீழே 3500 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு 2 வருஷம் அந்த ஏரியா ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சேஞ்சிங், அந்த ஆட்டிடியூட் சேஞ்சிங்கிற யாரு? நான் தான் அதை செய்யணும். நீங்கள் எப்படி இங்கேருந்து நம்ம கண்காணாத ஸ்டேட்ஸில் போய் நம்மளோட கேர்ள்ஸ் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு கன்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கணும். யோசிச்சு பாருங்க. அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் நம்மகிட்ட இருந்து வரணும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். சரியா?
அடுத்த ஏரியா சேலரியில் பிடிவாதமாக இருக்கிறது. ஒரு என்ட்ரி தான் முக்கியம். என்ன சேலரியோ ஒரு என்ட்ரி முக்கியம். அதுக்காக நான் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் போகணும்னு சொல்லலை. என்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு தொத்திட்டு மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் என்ட்ரி இம்பார்ட்டன்ட் சொல்லவா? ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்க, முடிச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரெஷர் அப்படிங்கிற லேபிள். இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் தாண்டிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் ரெடி. அவன் ஃப்ரெஷர், உங்களுக்கு என்ன லேபிள் தெரியுமா? அன்எம்ப்ளாய்டு. ஃப்ரெஷர் லேபிள் நல்லா இருக்கும், அன்எம்ப்ளாய்டு லேபிள் நல்லா இருக்காது. அதுக்குள்ளே தொத்திக்கணும் எங்கேயாவது. அதில் இவ்வளோ சொன்னாங்க அவ்வளோ சொன்னாங்க. ஏன்னா ரியாலிட்டி. இப்போ ஒரு 6 months முன்னால் என்னோட அக்கௌண்ட்ஸ், என்னோட நிறுவனத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் ஜாபுக்காக ஒரு இது போட்டிருந்தேன், அட்வர்டைஸ்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இன்டர்வியூ பண்ணுறேன். ஒரு 2வது 3வது ஒருத்தர் வந்தார். அப்புறம் ஒரு 8வது 9வது ஒரு கேர்ள் வராங்க, பிகாம் முடிச்சிருக்காங்க. என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 25,000 அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னாங்க. யார் உன் ஃப்ரெண்டு? என்ன மாதிரியே வேலை தேடிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு. நான் ஏதோ அந்த ஃப்ரெண்டு 25ல் எங்கேயும் அக்கௌண்டண்டாக இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு கேட்டேன். அப்போ இதில் ஏதாவது நெகோஷியேட் பண்ணலாமா? நோ. எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஏன் சிரிச்சுட்டு விட்டுட்டேன்? அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னால் ஒரு 6 கேண்டிடேட்டுக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார். 18 வருஷம் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒரு காரணத்தால் வேலை போயிடுச்சு. எப்படியாவது 9,000 ரூபாய்க்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா உங்கள் தலைமுறை புண்ணியமாக இருக்குன்னு கும்பிட்டுட்டு எந்திரிச்சு போகிறார். இப்போ நான் யாரை எடுப்பேன்? அப்போ ரியாலிட்டி. இன்னைக்கு என்ன ஜாப் மார்க்கெட், இன்னைக்கு என்ன அவைலபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸு, எது ரியலிஸ்டிக்? நீ உள்ளே வந்து நுழைஞ்சிக்கிட்டு உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். எடுத்தோடனே இந்த அடம் பண்ணிக்கிட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தாக்க ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா நமக்கு கற்று தராது, நம்மளே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அதில் 80% வதந்திகளும் புரியாத நம்பிக்கைகளும் தான். ஓகே, இப்போ பேக் டு ஸ்கொயர் ஒன். நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு 10 பேர் போயிட்டு 4 பேர் செலக்ட் ஆகிறாங்க, 6 பேர் திரும்பி வராங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர். என்ன ஃபேக்டர் அது? இப்போ பேசாமல் இருக்கோமா? இல்லை, அந்த ஃபேக்டர் தான். ஏன் பேசாமல் இருக்கோம்? இன்டர்வியூவில் இங்கிலீஷில் கேள்வி கேட்பாங்க. ஒரே ஒரு மேட்டர் தான். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இது ஒரே பெரிய கம்பச்சித்திரம் கிடையாது. இன்னும் சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இங்கே வந்து மாவட்டங்கள்லேருந்து, ரூரல்லேருந்து வந்திருக்கவங்க எவ்வளோ பேர் கை தூக்குங்க? டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து, வெவ்வேறு சென்னை தவிர்ந்த மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கவங்க. ஃபைன், பெரிய ப்ரொபோர்ஷன். ஒரு விஷயம் இல்லை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்க, சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த ரூரல் அல்லது கிராமப்புறங்கள்லேருந்து வர காம்ப்ளெக்ஸ் பல சமயங்கள் நம்மளை சரிச்சு கீழே இழுத்து விடுறது உண்டு. அது அவசியமே இல்லை. நம்மளுடைய குடும்ப பின்னணி எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு தடை அல்ல. அது வந்து நம்மளை இழுத்து விடவே முடியாது. பட் பல சமயங்கள் அதான் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன எப்போ பார்த்தாலும் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் உங்களோட ஸ்கூல் டேஸில் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி விட்டு உங்கள் அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் கம்பீரமாக இருந்துருச்சு பேங்க் அப்படிம்பாங்க, இன்னொருத்தர் கம்பீரமாக இருந்துருச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க, 3வது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அப்படி கையை கட்டிட்டு சாதாரண விவசாயி அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னே சொன்னவன் சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொன்னானா? அதுக்கு முன்னே சொன்னவன் சாதாரண பேங்க்னு சொன்னானா? அப்போ நம்ம ஏன் அந்த சாதாரண நடைமொழியை நம்மளா போட்டு நம்மளா அதை குறைவுன்னு ஏன் ஆக்குறோம்? ஏன்னா அந்த பேக்ரவுண்டு நமக்கு மட்டம், அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளால் வெளியே வர்றது கஷ்டம் அப்படின்னு நம்மளுக்கா ஒரு யாரும் நமக்கு ஊட்டலை, நம்மளா ஒரு காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்ணிட்டு நம்மளா சுருக்கிக்கிறோம். அது இல்லவே இல்லை. சொல்லப்போனால் என்னுடைய சென்னை பல்கலைக்கழக காலத்திலிருந்து அண்ணா பல்கலைக்கழக காலம் தொட்டு ஐஏஎம் கல்கட்டா வரை நான் ஏறுகிற ஒவ்வொரு மேடையிலும் நான் விவசாயியின் மகன் என்பதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறேன். அது குறைவே கிடையாது, அது குறைவு கிடையாது. இன்னொரு போனஸ் தான் அது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே உழைப்பாளர் வீட்டு பிள்ளைகள், விவசாய வீட்டு பிள்ளைகளோட ரத்தத்தில் இயல்பாக ஒரு துணிச்சலும், இயல்பாக ஒரு ஜெயிக்கிற குணாதிசயமும் இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கு. அவங்க தோற்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.
அது நமக்கு வேண்டியதே இல்லை. அடுத்த நம்ம தடை போடுற ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். வேற எதுவுமே கிடையாது. நமக்கு எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, 4 இயர்ஸ் இருந்துச்சு, பயன்படுத்திக்கல. திடீர்னு ஓவர் நைட்ல அது வராது. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஓஎம்ஆர்ல நீங்க வெளியில நிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ரோட்ல நிக்கிறீங்க. அந்த பக்கம் ஒரு ஃபாரினர் வரார். மகாபலிபுரம் எப்படி போகணும்னு கேட்கிறார். நீங்க பேசாம நின்றுடுறீங்க. தாண்டி பக்கத்தில் ஒருத்தர் கேட்டு போயிடுறார். ஃபாரினர் என்ன நினைச்சிட்டு போறாருன்னா, உங்களுக்கு மகாபலிபுரத்துக்கு வழி தெரியலன்னு நினைச்சிட்டு போறார். ஆனா அது உண்மை இல்லை. மகாபலிபுரத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்ல தெரியல. இதே தான் இன்டர்வியூ ஹால் உள்ளரையும். எல்லா சப்ஜெக்ட்ஸ் நாலேஜும் இருந்தும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜை ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல இங்கிலீஷ்ல போட்டு சொல்ல தெரியாததால சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாதவராக நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறீங்க இன்டர்வியூ ஹால்ல. இதான் நடக்கிற ஒரே ஒரு விஷயம். அப்ப இது இன்னையிலிருந்து கவனம் செலுத்தினால் இதுக்கு எந்த மாற்றும் கிடையாது. 30 நாள்ல புக் வாங்கி படிச்சோ இதெல்லாம் பண்ணிக்க முடியாது. நம்மளா பிராக்டிஸ் பண்ணணும். அகைன் இதை பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று ரிட்டன் கம்யூனிகேஷன், இன்னொன்று ஓரல் கம்யூனிகேஷன். அதாவது ஸ்போக்கன். ரிட்டன் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம். ஏன்? நோட்ஸ் எழுதி போடுறாங்க, அப்படியே தட்டுறோம், அப்படியே இறக்குறோம், வேலை முடிஞ்சிடுச்சு. அதை தாண்டி ஏதாவது லெட்டர் எழுத வேண்டியிருந்தா விவேக் ஸ்டைலில் எல்லாத்துக்குமே ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம்னு எழுதி மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன் வந்து ஒரு பெரிய சிரமம், ஓரளவுக்கு மேனேஜபிள். பட் இந்த ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்மளா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. வேற எந்த ரூட்டும் அது கிடையாது. இன்னையிலிருந்து நீங்க ஒரு சர்க்கிள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரெடி பண்ணிக்க. இவங்க கிட்ட நான் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவேன். காலையில் டு சாயந்தரம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட நான் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவேன். அதுக்கு ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு 2 கோஷ்டி இருக்கும். ஆமாம், இங்கேருந்து வந்துட்டாங்க, அதை கவலைப்பட இக்னோர் பண்ணுங்க. கிண்டல் பண்ணுறவங்கள இக்னோர் பண்ணுங்க. அப்போ தப்பும் தவறுமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே இருக்கும். ஈவினிங் போய் சேனல், ஒரு இங்கிலீஷ் சேனல் போடுறோம், அங்கே ஏதோ வேற மாதிரி பேசுகிறாங்க. ஓ, நான் இதை இப்படி சொல்லியிருந்திருக்கணும் போல இருக்கு, அப்போ என்ன செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதான விஷயம். திரும்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு இங்கிலீஷ் டெய்லி பேப்பர் எடுக்கிறீங்க. தமிழில் இருக்க ஒரு வார்த்தைக்கு ஓ இங்கிலீஷில் எத்தனை வார்த்தையா, ஒகாபுலரி. 2 வேஷன் தான். எனக்கு எப்பெல்லாம் வார்த்தை கிடைக்கலையோ அப்பெல்லாம் ஆன்னு இழுத்துக்கிட்டு இருப்பேன். எப்பெல்லாம் எனக்கு வந்து பேசுறது கிராமர் இடிக்குதோ அப்பெல்லாம் பேச முடியல. இந்த 2ம் பிராக்டிஸில் சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இன்னையிலிருந்து 4 வருஷங்கிறது மோர் தென் எனஃப் டைம். சரியா? அது ஒரு சிரமமே இல்லை. போகிற போக்கில் என்ன ஒரே ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு 5-6 பேர் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசி பேசி பழக சொன்னேன்ல, அதில் யாராவது ஒருத்தராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள வச்சுங்க. எல்லாமே 6 பேரும் தப்பு தப்பாக பேசினா 60 வருஷம் பேசினாலும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். அந்த 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 காம்போசிஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டு தப்பும் தவறுமா பேச பேச 4 இயர்ஸ்லாம் ரொம்ப அதிகம். போகிற போக்கில் கற்றுக்கலாம். அடுத்த வே என்னன்னாக்க, உங்களுக்கு இப்போ எப்படியும் இந்த 4 இயர்ஸ்க்குள்ள செமினார்னு ஒன்று இருக்கும். இருக்கா? அது பெரும்பாலும் தானாலாம் வரமாட்டாங்க, பிடிச்சி இழுத்துட்டு வந்து தான் செமினார் கொடுக்க வைப்போம். அது எதுக்காக பண்ணுறது யோசிச்சு பாருங்க. எதுக்காக அது? நீங்கள் பெருசாக ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அறிவு ஊட்டிட்டு போறீங்கலாம் கிடையாது. நேராக லைப்ரரிக்கு போவீங்க, ஒரு புக்கை உருவீங்க, 62ஆம் பக்கத்துலேருந்து 74ஆம் பக்கம் வரைக்கும் ஜெராக்ஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே படிப்பீங்க. பட் ஸ்டில் அது எதுக்காக? ஒரு சபையில் பேசுறது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் முன்னால தைரியமாக பேசுறது, அது பேசிக் குவாலிட்டி. இப்போ இன்னைக்கு அந்த கேர்ள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இன் ஜென்ரல் யோசிச்சு பாருங்க, யாராவது இப்போ டக்குன்னு வந்து ஒரு கருத்து சொல்லுன்னா எந்திரிக்கிறதே கஷ்டம். அதில் ஒருத்தர் தைரியமாக எந்திரிச்சிட்டு இங்கே வர வரைக்கும் சரியாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸு கிட்ட வரும்போது கால் ஆடுற மாதிரி தெரியும், மேடை ஏறும்போது கை ஆடுற மாதிரி தெரியும், போடியத்திரி வந்தோடனே கிட்டத்தட்ட எல்லாமே ஆடுற மாதிரி தெரியும் வந்து. பட் ஆனால் ஒரு ஃபியூ சென்டென்சஸ் பேசிட்ட பிறகு ஒரு கான்ஃபிடன்ஸ் புறப்படும். எங்கேருந்து புறப்படுன்னு தெரியாது. ஓஹோ, இவ்வளோதான் விஷயமா, இவ்வளோ பேர் எனக்கு கீழே. அந்த கான்ஃபிடன்ஸ் பை ப்ராக்டிஸ் பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும்.
அதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த செமினார். அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னால, நம்ம கிளாஸ்மேட்ஸ் முன்னால ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு போகிறது. இது எல்லாமே ஃபைனலி பாயில்ஸ் டவுன் டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதனால் இங்கிலீஷை பார்த்து பயப்படுறதுக்கான ஒரு அவசியமும் இல்லை. அது ப்ராக்டிஸ். ஏன்னா நமக்கு ஃபைனலாக என்ன தேவை? ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற இங்கிலீஷ் இருந்தால் எனக்கு போதும். அதான் பேசிக்ஸ். அது இருந்துட்டா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். அது வந்து சிரமமே கிடையாது. தயவுசெய்து நம்மள அட்டம் பண்ணணும். பண்ணாததான் எனக்கு வரலன்னு நானாக நினச்சிட்டு இருக்கேன். ஃப்ளூயன்சி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வரும். டக்கு டக்கு டக்குன்னு சென்டென்ஸ் வரும். இப்போ நம்ம பாருங்க, ஒரு வகுப்பில் யாராவது ஒரு 2 பேர் தைரியமாக இருந்துருச்சு இங்கிலீஷ் பேசுவாங்க. அது 50% சரியா இருக்காது. பட் யாரும் அதை ஒரு குறையா எடுத்துக்கிறது இல்லை. பேசுகிறான், சொல்கிறான், நீ சொல்கிறது எனக்கு புரியுது, அதான் கதை. கம்யூனிகேஷன் ஃபைனலாக என்ன? நான் சொல்கிறது உனக்கு புரியணும், நீ சொல்கிறது எனக்கு புரியணும். இது இன்டர்வியூவில் நடந்துருச்சுனாலே போதுமானது. ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், வெதர் இட்ஸ் என்ஜினியரிங் ஆர் நான் என்ஜினியரிங், நம்ம ஃபேஸ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த வெரி வெரி பிக் ப்ராப்ளம்ஸ் இதான். ப்ளீஸ் டேக் இட் வெரி சீரியஸ்லி, பிகாஸ் யூ ஹேவ் எனஃப் டைம். இன்னையிலேருந்து தொடங்கணும்னா எக்கச்சக்க டைம் இருக்கு. நெக்ஸ்ட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்க ஜிகேன்னு சொல்லப்படுற பொது அறிவு. அது கொஞ்சம் நம்ம குறைவு தான். ஏன்னா பேப்பர் படிக்கிற ஹேபிட்ஸ் வந்து எவ்வளோ பேருங்க பேப்பர் படிப்பீங்க? கை தூங்க. இதெல்லாம் திரும்பி பார்த்து கை தூக்கூடாது, நம்மளா தூக்கணும். ஓகே, நல்ல சைஸபிள் நம்பர், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்லி திங் என்னன்னா, இதை காலேஜ் வந்த பிறகு கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். பேப்பர் படிக்கிறதுங்கிறது ஒரு அந்த ஜிகே. அதர்வைஸ் என்ன பண்ணுறோம்னா, இன்னைக்கு ஒரு ஐடியாக இருக்கட்டும், நான் ஐடியாக இருக்கட்டும், ஃபைனல் இயரில் நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் டெஸ்ட். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஒரு பகுதி ஆப்டிடியூட் இருக்கும், பெரும்பகுதி ஜிகே இருக்கும். ஸோ இந்த ஜிகேயில் நம்ம வீக்காக இருந்தோம்னா, நார்மலி வாட் வி டூ, அதை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நேராக மவுண்ட் ரோடு போனோம்னா லேண்ட்மார்க்கில் விக்கிங் பாதம்ஸ்லையோ ஜிகேன்னு 350 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய புக் இருக்கும். அதை வாங்கி ராத்திரி பகலாக மனப்பாடம் பண்ணி அன்னைக்கு காலையில் மறந்து போய், அதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்னென்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அப்படியே பெரட்டுறோம் 4 ஹெட்லைன்ஸ். அந்த ஹெட்லைன்ஸை ஸ்டோர் பண்ணிட்டேன்னா போதும். நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள பெரிய ஜிகே புக் இங்கே ரெடியாக இருக்குது. அப்போ மறக்காது, ஏன்னா நான் ஸ்டோர் பண்ணது இல்லையா. இன்றைக்கி அதை விட வசதி, இவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் வந்துருச்சு. நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, அழகாக உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ பார்க்கலாம். பட் என்னென்னா, நான் ஐ எம் ஃப்ரம் த அட்வர்டைசிங் லைன், மீடியா லைன். எங்ககிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுனாக்க, பெண்கள் நியூஸ் பார்க்கறது அல்லது நியூஸ் பேப்பர் படிக்கிற ப்ரொபோர்ஷன்ங்கிறது ரொம்ப குறைவு. ஜெனரலாக நாங்கள் எங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவோம்னாக்க, மென் ஓரியன்ட் ப்ராடக்டா அதை நியூஸில் அட்வர்டைஸ் பண்ணுவோம். விமென் ஓரியன்ட் ப்ராடக்டா எங்க? சீரியலில் பாருங்க. பட் அதுக்கு முன்னால பின்னால் வர நியூஸையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க. சொல்லப்போனால் சீரியலை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு எல்லாமே அவ்வளோ சீரியலும் ஒரே ஸ்டீரியோ டைப்பு, எல்லாமே பெசிமிசம். எவன் வீட்லையும் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இல்லை, எவன் வீட்லையும் மாமனார் மாமியார் சந்தோஷமா இல்லை, ஒருத்தன் வீட்லையும் இல்லாத இல்லை. பார்க்காம இருந்தாலே நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு மேலே வரலாம். ஸோ அந்த நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஜிகே இது ரெண்டுமே ஓவர் அ பீரியட் நமக்கு அகெயின் யூ ஹாவ் அ டைம் ஃப்ரேம் நெக்ஸ்ட் 2 to 3 years. அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கும் போது யூ வில் கெட் ரெடி. ஐ திங்க் நான் கொஞ்சம் டைம் உங்களுக்கு இன்டராக்ஷனுக்கும் கொடுக்குறேன். ஸோ தட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் வி கேன் ஆல்வேஸ் ஐ எம் ரெடி டு இன்டராக்ட் வித் யூ. நிறைவாக ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசிட்டு, இது பாடத்துக்கே சம்மந்தமில்லாத விஷயம், பட் ஆனால் பேசியே தீர வேண்டிய விஷயம், அதை பேசிட்டு கன்க்ளூட் பண்ணுறேன். வாழ்க்கையை பற்றினது. இது எந்த காலேஜும் சொல்லி தரல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கம் அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் வெளியே போனீங்கன்னா ஓஎம்ஆர், ஐடியோட உலகம், இந்த எண்டு டு அந்த எண்டு. இந்த ஐடி உலகத்து மத்தியில் ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா,
இந்த ஐடியில் வேலை செய்கிற யங்ஸ்டர்ஸுக்கு மத்தியில் தான் மிக அதிக ப்ரொபோர்ஷனான விவாகரத்து டைவர்ஸ் ரேட் இருக்கு. சென்னையில் இருக்க குடும்ப நல நீதிமன்றங்களில் இருக்கிற ஹையஸ்ட் டைவர்ஸ் ப்ரொபோர்ஷன் இந்த ஐடி கிரவுட் மத்தியிலேருந்து தான். ஏன்? என்ஜினியரிங் காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்ததால் வந்த விளைவு. எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு புரிஞ்சிருக்கோம். அப்பாவிங்க பாவம். அதாவது இன்னைக்கு வெதர் ரூரல்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டால் கை தூக்குனீங்க. சிட்டியில இருந்து வந்திருக்கிறீங்க. irrespective of the proportion, சென்னைக்கு வந்த பிறகு அல்லது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்த பிறகு படிப்பை தாண்டின டிஸ்ட்ராக்ஷன், படிப்பை தாண்டின திசை மாறல்கள் அப்படிங்கிறது ஒரு கன்சிடரபிள் ப்ரொபோர்ஷன் இருக்கு. இப்போ அது வரைக்கும் வந்த கரியர் வேற. இதுக்கு பிறகு சரியா படிச்சாலே அரியர்ஸ். இதுல இதையும் இல்லாம வேற மாதிரி போயிட்டு இருந்தாக்க கஷ்டம். அது வேண்டாம். ஏன்னா நம்ம வந்திருக்க நோக்கம் வேற. இங்க இந்த திசை மாறல் இன்னைக்கு ஒரு கணிசமான பர்சன்டேஜ் இருக்கு. அதுவும் இந்த கருவி வந்துட்ட பிறகு வேலை ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அப்படி இல்லை. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது என் கிளாஸ்மேட் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு 6 மாதம் முடிவெடுத்து 7வது மாதம் தைரியம் வரவழைச்சிட்டு 8வது மாதம் கிட்ட போயிட்டு ஒன்றும் இல்லை நோட்ஸ் வாங்க வந்தேன் அப்படின்ட்டு அதே வேகத்தில் திருப்பி ஓடியான்ட்டேன். பட் இன்னைக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. அப்போ என்னங்கிற ஒரு எஸ்எம்எஸ் இதில் முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி நல்ல பிள்ளையா இருக்கிறதா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். இருக்கணும் இருக்கணும் அதான் முக்கியம். எல்லாம் ரைட்டு தான், எல்லாம் நம்ம சரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். சரியாக இருக்கிறதால தான் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், இவ்வளோ மார்க்ஸ் வாங்கினதால தான் இன்ஜினியரிங் உள்ளே வந்திருக்கோம். இது வரைக்கும் சரியாக தான் இருந்தோம். பட் அதை தாண்டி லேசாக திசை மாறுறோம். என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் காரணம் நம்மளோட வயசு. நம்மளுடைய +2ல தொடங்கி ஒரு என்ஜினியரிங் முடிக்கிற காலகட்டமான இந்த வயசுங்கிறது அடலசன்ட் ஏஜ்னு சொல்லப்படுற விடலை பருவம். 2 கட்டம் வயசு. உடம்புல ஏதாவது ரசாயன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்க வயசு, என்னை தவறு செய்ய தூண்டுகிற வயசு, என்னை சும்மா இருக்க விடாத வயசு, எது சரி எது சரியில்லை என்று முடிவெடுக்க தெரியாத வயசு. இது ஒரு அடிப்படை காரணம். 2வது காரணம் என்னை சுற்றி இருக்கிற ஊடகங்கள், மீடியா, குறிப்பாக திரைப்படங்கள். இன்னைக்கு வர திரைப்படங்கள்ல 98% ஒரே ஒரு தீம் தான், காதல். அது இல்லைன்னா உலகமே இல்லை. இன்னும் நீ பண்ணலையா, எப்ப பண்ண போற? இந்த தூண்டுதலோடையே தொடர்ந்து எல்லா படங்களும் இதே தொடர்தான். இதுல இருந்து மீண்டு வரதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. வீட்டில் போய் உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க, நீ என்ன மாதிரி படம்லாம் பார்த்த அப்படின்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பேட்ரியாட்டிக் தேசபக்தி படங்கள், அடுத்து திருவிளையாடல், ஆதிபராசக்தி, இது மாதிரியான புராண படங்கள், பாசமலர், அண்ணன் தங்கை உறவு சார்ந்த படங்கள், எங்கேயாவது ஒரு காதல் படம், அதுலேயும் பெரிய பிரச்சனை இல்லை. கதாநாயகன் அந்த தென்னமரத்துக்கிட்டையும் கதாநாயகி இந்த தென்னமரத்துக்கிட்டையும் தனித்தனியாக நின்று பாட்டு பாட்டு சைலண்டாக தனித்தனியாக போயிடுவாங்க. எந்த ஆபத்தும் வரல நமக்கு. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் திரையில் காண்பிக்கலாமா, இப்படியெல்லாம் கூட காண்பிக்க முடியுமா என்று யோசிக்க வைக்கிற அளவுக்கு அது என்னன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல பிஜியில் காதல் ஆரம்பிச்சு யூஜியில் +2ல இருந்து இப்போ அப்படி அப்படியே கிளாஸ் கீழே போயிட்டே இருக்கு. இது சாத்தியமே இல்லை. பல சமயங்களில் இது பிராக்டிக்கல் இல்லை. எங்க நடக்குது யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த +2 முடிக்கிறதுக்குள்ள எத்தனை 100 படங்கள் பார்த்துட்டீங்க. கிளாஸ் ரூம்ல டெஸ்கோட இந்த ஓரத்தில் பையன், டெஸ்கோட அந்த ஓரத்தில் பொண்ணு, 2 பேரும் ஒரே நேரத்தில் நோட் புக்கை கீழே போட்டாங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் குனிஞ்சு எடுத்தாங்க,
தலை முட்டிக்கிச்சு பத்திக்கிச்சு. உடனே 12 பேர் கேம்பஸ்ல சுத்தி சுத்தி பாட்டு பாடினாங்க. ஒரு மாசத்துல எங்கேயா பார்த்தோமா? அதை சான்ஸே இல்லை. சுத்தி சுத்தி பாட்டு பாடுற 12 பேரையும் பட்டையை கிளப்பி டிசியை கொடுத்து 10வது நிமிஷம் வீட்டுக்கு பேக் பண்ணிடுவாங்க. அது ஒன்று தான் நடக்குமே தவிர வேற எதுவும் சாத்தியம் இல்லை. ஸோ அது ரியாலிட்டி இல்லை, அது கற்பனை உலகம், அது சாத்தியமே இல்லை. அப்ப அது ஆனா என்ன பிரச்சனைனா அது நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கு. தூண்டுறதோட நிறுத்திக்கல, போதை ஏத்துற வசனங்கள். இந்த காதல் படங்கள்ல வர எல்லாமே நார்மலான விஷயத்தை போதை ஏத்தி போதை ஏத்தி போதை ஏத்தி இன்னும் பண்ணலையா, இதுதான் காதல். ஒண்ணுமே இல்லை. கேன்டீன்ல பையனும் பொண்ணு எத்தாப்புல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கடைசியா ஒரு சொட்டு டீ இருக்கு, எடுத்து கப்பை எடுத்து இப்படி குடிக்குது. பையன், ஓ கடைசியா ஒரு சொட்டு டீ இருந்தா நீ இப்படி தான் குடிப்பியா, நானும் அப்படி தான் குடிப்பேன். 2 பேருக்கு ஒரே வேவ்ல இருந்து சாயந்தரத்துல இருந்து நம்ம லவ் பண்ணலாம். ஆனா பதர்களா திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே டீ அப்படி தான்டா குடிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வந்து. அப்ப நார்மலான விஷயத்தெல்லாம் ஏத்தி விட்டு இதான் காதல் சொல்லி அந்த வயசுக்கு அந்த போதை நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும், திரைப்படம் அவர்களுக்கு வியாபாரம், பார்க்கிற நமக்கு இது வாழ்க்கை. இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம சரியா இருந்துட்டோம்னாக்க அந்த கன்ஃபியூஷன் வரவே வர. நமக்கு இது வாழ்க்கை. அந்த ஏத்தி விடுறது எதுவுமே நமக்கு இல்லை, நமக்கு பொருந்தாது. ஏன் நடக்குது? அதை தாண்டி ஏன் நடக்குது? ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருக்குமே 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று அறிவு, பகுத்தறிவு. நடு ரோட்ல போக மாட்டோம், ஏதாவது தட்டிட்டு நமக்கு தெரியும். அதே அளவுக்கு உணர்ச்சி. அப்ப நீங்களோ நானோ ஒரு பிரின்சிபாலோ ஒரு தொழிலதிபரோ யாரா இருந்தாலும் பர்சனல் லைஃப்ல ஜெயிக்கணும்னா இந்த அறிவையும் உணர்ச்சியும் எப்படி பேலன்ஸ் பண்றோமோ அங்கதான் ஜெயிக்கிறோம். எங்க அறிவை உயர்த்தி பிடிக்கணும், எங்க உணர்ச்சியை மட்டுப்படுத்தணும், இந்த பேலன்சிங்ல தான் எல்லாருமே லைஃப்ல ஜெயிக்கிறோம். ஆனா உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த வயசுல உணர்ச்சி எப்பவுமே மேலோங்கி நிற்கும், அதை மட்டுப்படுத்தணும். ஒரு நல்ல புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இருக்கீங்க. கதாநாயகன் 20 பேரை புரட்டி அடிக்கிறார். இதே மாதிரி அங்க சிரிக்கிறோம், டேய் இதெல்லாம் சாத்தியமாடா. அது இப்பெல்லாம் போலீஸ் தடியை விட மெலிசா இருக்க ஹீரோலாம் 20 பேரை புரட்டி வேற அடிக்கிறாங்க வேற. அப்ப சிரிக்கிறோம், இது சாத்தியம் இல்லை. என்னுடைய பகுத்தறிவு பிரமாதமா வேலை செய்யுது. அந்த சண்டை காட்சி முடிஞ்ச 3 வினாடியில கல்லூரியில வகுப்பறையில் நடக்கிற மாதிரி காதல் காட்சி வருது. இப்போ நான் சிரிச்சிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமாடா? இப்ப நான் சிரிக்கல. அங்க சண்டை காட்சி நடக்காதுன்னு அறிவு சொல்லுச்சு, இங்க காதல் காட்சி நடந்தா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு உணர்ச்சி சொல்லுச்சு. அதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அங்க அறிவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உணர்ச்சியை மேல எடுத்து விடுறேன், செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சினிமா தூண்டிக்கிட்டே இருக்கு, இன்னும் பண்ணலையா, எப்ப பண்ண போறேன்னு. மறுநாள்ல இருந்து நான் எதை காதல்னு நினைச்சிட்டு இருக்கணும் அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். இதனால என்ன நஷ்டம்? சரி, அந்த சினிமா சொல்ற காதலை நான் செய்யறதால என்ன நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ப்ரொடக்டிவ் டைம் காலியாகும், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வயசுல அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, நான் எதுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு எதற்காக என்னுடைய முழு நேரத்தை செலவிடுகிறேனோ அதுவாக நான் ஆவேன். இது அறிவியல் பூர்வமான உண்மை. அப்ப இந்த ஏஜ்ல ஒரு 3 மணி நேரம் ப்ரொடக்டிவ் டைம் நான் படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன், இதான் ப்ரொடக்டிவ் டைம். இந்த காதல் போன்ற சிந்தனைகள் வரும்போது இந்த 3 மணி நேரத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம் வேற எதுக்கோ எடுக்கப்படுது. பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் இந்த தம்பி குளிச்சுட்டு தலையை சிலிப்பிட்டு வந்துகிட்டே இருந்தார், இப்போ 8 முறை செய்வார், யாரோ பார்க்குறாங்க. அது வரைக்கும் சாதாரணமாக தான் பஸ் ஏறிட்டு இருந்தார், இப்போ ஓடி போய் ஏறார், யாரோ பார்க்குறாங்க. அப்ப இந்த ப்ரொடக்டிவ் டைம் 3 ஹவர்ஸ்ல இருந்து வேற்று சிந்தனைகளுக்கு 10 நிமிஷம் எடுக்கப்பட என்னுடைய ப்ரொடக்டிவ் டைம் குறைஞ்சிட்டே வருது. அது என்ஜினியரிங் காலேஜஸ் மாதிரி இடத்துல நடக்கிற இன்னொரு டேஞ்சர் என்னன்னா பொருளாதார டேஞ்சர். இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே வசதி கிடையாது, இந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே வசதி கிடையாது. தன்னுடைய பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக தன்னுடைய சக்திக்கு மீறி அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து செலவு செய்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ற ஆபத்தும்